நம்ம எல்லாரும் யாரு? ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டவங்க. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் யாரு? விசுவாசிகள். விசுவாசிகள் அப்படின்னு சொன்னா என்ன? விசுவாசிகள் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் அங்கிள் கரெக்ட்டா சொன்னாரு. ஆண்டுடைய ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க, வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனா விசுவாசினா சின்ன பிள்ளைங்ககிட்டலாம் கேட்டா பெரியவங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா விசுவாசி அப்படின்னா கரெக்ட்டான மீனிங் என்னன்னா, நம்ம சாதாரண தமிழ்ல சொல்லணும்னா, நம்புறவங்க. மத்தவன் நம்பாத ஒண்ண நான் நம்புறேன். இங்கிலீஷ்ல தான் அது வேர்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இங்கிலீஷ்ல நாங்க யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன சொல்லுவாங்கன்னா, பிலீவர். பிலீவர். பிலீவர்னா மத்தவன் பிலீவ் பண்ணாத ஒண்ண நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு புறஜாதி விசுவாசிக்காத ஒண்ண நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசம்ன்ற ரொம்ப காம்ப்ளெக்ஸ் வேர்ட் ஆயிடும். ஃபெய்த் அப்படின்னா சிம்பிளா சொல்றோம்னா, நான் ஒண்ணு நம்புறேன். அதுதான் நம்மளையும் அவங்களையும் பிரிக்கிறது. என்னத்த நம்புறேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மள வேறு பிரிக்கிறது. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்னத்த நம்புறேன்? என்னத்த நம்புறேன்னா, இயேசு கிறிஸ்துவ நான் நம்புறேன். அவர் எனக்காக மரிச்சாரு. அவரு எனக்காக ஜீவனை கொடுத்தாரு. அவர் என்ன ரத்தத்தால மீட்டு கொண்டாரு. அங்கிள் சொன்னது ரத்தத்தால என்னை மீட்டு கொண்டாரு. அவர் திரும்ப வரப்போகிறாரு. இத நான் நம்புறேன். இந்த விசுவாசம் தான் நமக்கும் மத்தவங்களுக்கும் இல்ல. இதுதான் நம்மள வேறு பிரிக்குது. அதனாலதான் வசனத்துல பாத்தீங்கன்னா, ரோமர் இந்த விசுவாசத்துக்கு தான் பேரு ஃபெய்த். ஃபெய்த். விசுவாசி அப்படின்னா என்னது? ஃபெய்த். ஃபெய்த் அப்படின்னா ஒரு ஆக்ரோனிம். அந்த 5 லெட்டருக்கு இந்த FAITH இந்த வேர்டுக்கு ஒரு ஆக்ரோனிம் சொல்ல போறேன். இந்த 5 வேர்டுக்கும் ஒரு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்ல போறேன். forget, Fக்கு forget, about impossibility and trust God. இப்ப நீங்க யோசிக்கலாம், எத்தனை பேருக்கு நிறைய நேரம் சந்தேகமா இருக்கு, ஆண்டவர் தான் இவ்வளவு பெரிய வானத்தை உருவாக்குனாரா? ஆண்டவர் தான் நம்மள உருவாக்குனாரா? இல்ல நம்ம குரங்குல இருந்து வந்தோமா? எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கிறீங்க? யாருமே யோசிச்சது இல்லையா? எல்லாரும் நமக்கு ஸ்கூல்ல இருந்து அததான் படிக்கிறோம். மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், இல்ல எப்படியோ வந்துட்டான், ஒரு பிக் பேங் வந்தது, நம்ம வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் என்னை சிருஷ்டித்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அதனாலதான் பைபிள் ரோமர் 1:16-17 சொல்லுது, எல்லாமே எதுல தொடங்குதான்? விசுவாசத்துல தொடங்கி எல்லாமே விசுவாசத்துலதான் முடியுதான். 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலேயே தொடங்கி விசுவாசத்தினாலேயே முடிகிறது. எல்லாமே நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் நம்மள வேறு பிரிக்கிறது. ஆண்டவர் மேல நீங்களும் நானும் வைத்திருக்கிற விசுவாசம் தான் இந்த அசைக்கப்படாத unwavering faith. Forget about, Fna forget about impossibility and trust God. ஆண்டவர் சொல்ற நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிற காரியங்களுக்கு, நம்ம பார்க்கிறதுக்கு முரண்பாடா இருக்கும். முரண்பாடா இருக்கும். நம்ம ஒருவேளை இது நடக்கும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆண்டவர் சொல்லுவாரு நடக்கும்னு. அதுதான் உண்மை. அதுதான் நம்பிக்கை.
ஏன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார். இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் திரும்ப வருவாருன்னு? இதுக்கு எல்லா கையும் மேல தூக்கணும். இல்லன்னா நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதே பிரயோஜனம் கிடையாது. இதுல டவுட்டே இருக்க கூடாது. நம்ம ஆண்டவர் திரும்ப வரப்போறார். டெஃபினட்டா வரப்போறார். உலகமும் அது நிறைவும் அவருடையது. அவர் திரும்ப வந்து உலகத்தை எடுக்க போறார். அவர்தான் ராஜாவா உட்கார போறார். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இது வந்து சாத்தியமே இல்ல. யோசித்து பாருங்க, ஒரு ஏலியன் வந்து வானத்துல இருந்து ஒருத்தர் குதிச்சு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட சொன்னீங்கன்னா இததான் அவன் யோசிப்பான். வானத்துல இருந்து ஒருத்தர் இறங்கி வந்து இந்த உலகத்துல ராஜாவா உட்கார்ந்து உங்களையும் என்னையும் ஆட்சி செய்ய போறாரா? இது கேக்குறதுக்கு எப்படி இருக்கு? லாஜிக்கலா இருக்கா? இத நம்பிதான் நீங்க அத்தனை பேரும் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. இத நம்பிதான் அத்தனை பேரும் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. இததான் நம்ம விசுவாசிக்கிறோம். Faith, forget about impossibility and trust God. இது சொன்னா மாத்திரம் எல்லாருக்கும் ஒரு ஏலியன் வந்து வேற உலகத்துல இருந்து வந்து இங்க ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து நம்மளெல்லாம் ஆட்சி செய்ய போறாரு. அவர் தான் வந்து நமக்கு பிரைம் மினிஸ்டர், இல்ல அவர் தான் நம்ம எல்லா அண்ட சராசரத்தையும் அண்ட உலகத்தையும் அவர் ஆட்சி செய்ய போறாரு. நானும் நீங்களும் அவருடைய பிரஜையா இருக்க போறோம்ன்றது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இது நடக்க போகுது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் வந்து கொஞ்சம் கூட அசையக்கூடாது. எல்லாத்துலயும் ஆண்டவர் மேல வைத்த விசுவாசத்துல எதுவுமே நமக்கு அசையக்கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றத நம்ம மறக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்காக மரிச்சாருன்றத நம்ம மறக்கவே கூடாது. இது மேலயும் ஆண்டவர் மேல விசுவாசம் நான் வச்சிருக்கிறேன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னு நான் மறக்க கூடாது. ஆண்டவர் நல்லவர்ன்றத மறக்க கூடாது. என்ன 3 காரியங்கள் நீங்க மறக்க கூடாது அப்படின்னா, ஆண்டவருடைய கேரக்டரை நீங்க மறக்கவே கூடாது. ஆண்டவருடைய கேரக்டர் என்னெல்லாம்? இப்ப எனக்கு ஒரு நபரை தெரியும்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் என்கிட்ட கேக்குறாங்க. இப்ப வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை எடுத்துக்கலாம். எங்க அம்மா, இல்ல அங்கிள் தேவராஜ் அங்கிள், அந்த மாதிரி ஒருத்தவங்களை எடுத்துக்கலாம். இப்ப வந்து இவங்கள பத்தி என்ன அப்படின்னா, அங்கிள் ரொம்ப நல்லவர், அங்கிள் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் நான் சொல்ல முடியும். அதே போல இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரு 5 பாயிண்ட் உங்களால பர்சனலா உணர்ந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அவரை பத்திய எல்லா கேரக்டரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா கேரக்டரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அவர் நல்லவர். அவர்கிட்ட இருந்து தீமையே வராது. அவர் கையில இருந்து என்ன வராது? தீமையே வராது. அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அவர் எனக்காக ஜீவனையே கொடுப்பாரு, கொடுத்திருக்கிறாரு, இன்னமும் கொடுப்பாரு. அவர் எனக்காக மரிச்சாரு. அவர் எனக்காக பரிந்து பேசுவாரு. எல்லாரும் கைவிட்டுட்டாலும் அவர் என் கூட இருப்பாரு. அவர் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். என் கூட இருப்பாரு. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் என்னை நடத்துவாரு. இதுதான் விசுவாசம். இதுதான் அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய வசனத்தின் மேல நமக்கு விசுவாசம் வேணும். எத்தனை பேரு அவர் சொல்லியிருக்கிறத எல்லாத்தையும், அவரோட கேரக்டரை நம்ம நம்பணும். அவர் கேரக்டர் நமக்கு தெரியணும்னா நம்ம வேதத்தை படிக்கணும். நம்ம வேதத்தை படிக்கணும். அப்பதான் தெரியும். அவர் இந்த அதே ரோமர் 1:16-17 அது யாராவது படிங்க. அது முதல்ல கொஞ்சம் அவருடைய நற்செய்தினா காஸ்பல், சுவிசேஷம் தான் நற்செய்தி பற்றி பெருமிதம் கொள்கிறேன், விசுவாசம் உள்ள அனைவரையும் ரட்சிக்கவும். விசுவாசம் உள்ள, அவருடைய நற்செய்தினா அவருடைய காஸ்பல்,
நம்ம சொல்ற சுவிசேஷம் விசுவாசம் உள்ள அத்தனை பேரையும் ரட்சிக்க வல்லதா இருக்குதாம். யூதர்களையும் நம்மளையும் புறஜாதிகளாகிய நம்மையும் ரட்சிக்க வல்லதா இருக்கு. அவர் மேல வைத்த விசுவாசம் நம்மள, ஆண்டவரோட வசனம் சொல்லுது, நீ விசுவாசி, உன்னையும் உன் வீட்டாரையும் நான் ரட்சிப்பேன். உன்னையும் உன் வீட்டாரையும் நான் ரட்சிப்பேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களையும் உங்க வீட்டாரையும் ரட்சிக்க உங்க விசுவாசம் வல்லது. அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் வல்லது. நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நடத்த அது வல்லதா இருக்குது. எல்லாமே ஒரு விசுவாசின்ற வாழ்க்கையில எதனால நடக்கலாம்? தொடக்கமும் முடிவும் விசுவாசம். விசுவாசம் வெறும் நம்பிக்கை தான். நீங்க வெறும் விசுவாசம் அப்படின்னா பெரிய வேர்டா நீங்க எடுத்துக்க கூடாது. எனக்கு ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை உறுதியானது. ஏன்னா அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் நம்பிக்கைக்குரியவர். இது நமக்கு ஆணித்தரமா நமக்கு தெரிஞ்சாதான் அந்த கடைசி காலத்துல நம்ம நிக்க முடியும். கடைசி காலத்துல நம்ம நிலைத்து நிற்க முடியறதுக்கு நம்ம விசுவாசம். இந்த செய்தி எதுக்காக வந்தது அப்படின்னு நான் சொல்றேன். நான் என்ன பேசலாம் ஆண்டவரே, என்ன பேசலாம், என்ன சொல்லலாம், நீங்க பேசுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ப நானும் என் பையனும் ஒரு காரியத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆண்டவர் ஏன் பிசாச மன்னிக்கல? அப்ப நாங்க முதல்ல சொன்னோம், அது போய் மன்னிப்பு கேட்கலையே ஆண்டவர்கிட்ட அப்படின்னு முதல்ல சொன்னோம். அதுக்கப்புறம் சொன்னோம், அது இன்னும் மாறவே இல்லையே, அதனாலதான் ஆண்டவர் மன்னிக்கல. எல்லாரையும் மன்னிக்கிறவர் ஏன் பிசாச மன்னிக்கல? இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? செல்வா மாத்திரம் தான் கேட்டிருக்கிறார், வேற யாருமே கேட்கலையா? எல்லாரையும் நம்மள மன்னிக்க சொல்ற ஆண்டவர் பிசாச ஏன் மன்னிக்கல? இந்த கேள்வி உங்களுக்கு வந்ததே கிடையாதா? எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும். எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும். பிசாச ஆண்டவர் மன்னிக்க முடியாத காரியம் ஒண்ணுதான். என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தெய்வம்ன்றத அவன் ஒத்துக்கவே இல்லை. அவனுக்கு நம்பிக்கை இல்ல. இவரால எல்லாத்தையும் செய்ய முடியும், இவர்தான் அல்டிமேட், இவர்தான் காட்ன்றத அவன் ஒத்துக்கவே இல்லை. ஆண்டவருக்கு சரிசமமாக தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஆசிரியப்பான். அவன் சிருஷ்டி, அவர் சிருஷ்டிகர். அந்த ஒரு காரியத்தை தான், விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இருந்தாதான் நம்ம, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் தான் நீதி. ஆபிரகாமுக்கு எது நீதியாகப்பட்டதுன்னா விசுவாசம்தான். இந்த ஒரு விசுவாசத்தை நம்ம கிட்ட இருந்து தூக்கிட்டானா பிசாசு, ஆண்டவர் மேல இருக்கிற இந்த விசுவாசத்தை தூக்கிட்டானா, உங்களுக்கும் மத்தவங்களுக்கும், புறஜாதிகளுக்கும், இந்துஸ்க்கோ முஸ்லிம்ஸ்க்கோ ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லலாம், நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம்னு சொல்லலாம், சர்ச்சுக்கு வரலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை எடுத்துட்டானா நமக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். அதனால அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நாங்க பேசணும், இந்த விஷயத்த பேசிட்டு சர்ச்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. 154 குடும்பங்கள் இருக்கு நம்ம சபையில. நிறைய பேருக்கு அந்த லிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டை வச்சு எங்களை ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்க டெய்லி அந்த இதை வச்சு உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் பேர் சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்றப்ப நான் எல்லாருக்கும் தனித்தனியா ஜெபம் பண்ண நிறைய பேரை எங்களுக்கு தெரியல. ஏன்னா புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க, தெரிஞ்ச பேர் நிறைய இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரே ஜெபம் தான். ஆண்டவரே, ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிரேயர் வச்சிருக்கிறோம், நான் வச்சிருக்கேன். ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்யறதெல்லாம் ஆசீர்வதிங்க.
விசுவாசம் ரட்சிக்கப்படலன்னா ரட்சிக்கப்படட்டும், நல்ல ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க. இன்னொன்னு ஜெபம் பண்ணுவேன், அப்படி ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னும் உங்களை தேட உதவி செய்யுங்க. உங்களுக்கு உண்மையா கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். உங்க வருகை காயத்தைப்படுத்துங்க, கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துங்க. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொள்கிறது அப்படின்றது இத ஒன்னதான் திருடுறதுக்கு பிசாசு வரும். ஏன்னா அந்த ஒன்ன திருடிட்டா அவனோட டீமுக்கு போயிடுவோம். நம்ம ஆண்டவர் நல்லவர் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாலே ஆப்போசிட் டீமுக்கு போயிடுவோம். எத்தனை தடவை நீங்க ஆண்டவர் செய்யறது தப்பா இருக்கும், ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு யோசிக்கிறீங்க. அப்படி ஒரு நாளும் நமக்கு அந்த சந்தேகம் வரவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். அதான் ஆண்டவருடைய கேரக்டரை நம்ம நம்பணும். கேரக்டரை நம்பணும். இதுல ரொம்ப ரொம்ப காரியங்கள் மாறுதலா இருக்கிறப்போயும் ஆண்டவரை நம்பணும். இதுக்கு நான் ஒரு இது சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு நோவாவை பத்தி தெரியும். நோவா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்துக்கே ஒரு விசுவாசத்தை பத்தியே எழுதியிருக்கு. இதுல 11:7 நோவா தேவன் மீது வைத்த விசுவாசமும் மரியாதையையும் கொண்டிருந்தான். எனவே அவன் பெரிய கப்பலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டான். இந்த நோவாவோட காரியத்தை நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நோவா காலத்துல நோவாவை கப்பல் செய்ய வைக்கும் போது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மழையே வரலையாம். அது வரைக்கும் உலகத்துல யாரும் மழையே பார்த்தது இல்லையா. மழைன்ற ஒரு பினாமினே இல்ல. அப்ப ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் தண்ணீர்ல வானத்துல இருந்து மழைன்னு ஒண்ணு கொண்டு உலகத்தை அழிச்சிட போறேன். அதை நம்பி நோவா 100 வருஷம் கட்டினாராம் கப்பலை அவங்க வீட்டு பின்னாடி. எங்க? கடல்ல இல்ல. கப்பல் எங்க கட்டினாரு? ரிவர்ல இல்ல, வீட்டுக்கு பின்னாடி லேண்ட்ல. அவ்வளவு பெரிய கப்பலை 100 வருஷம் கட்டினாராம். எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிருப்பாங்களா? மழையே பார்க்காத ஜனங்க மழை வரப்போகுதுன்னு ஒருத்தர் கப்பல் கட்டிக்கிட்டே இருந்தாருன்னா அவரை பார்த்து சிரிச்சிருப்பாங்களா? நோவா அதை பத்தி கவலையே படல. அவர் தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருந்தார். அதனால என்ன ஆச்சுன்னா நோவாக்கு அது நீதியா ஆண்டவருக்கு பட்டுச்சு. என்ன இவ்ளோ நம்புறானே, அவனை அவர் கைவிடலாமா? அதே போல அவர் சொன்னபடியே அவர் இது பிரளயம் மழை வெள்ளம் நோவாவும் அவர் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே நோவா நீதிமானானாரு. விசுவாசத்தினால் மாத்திரம் காக்கப்பட்டார். அதே போல ஆபிரகாம் தன் பிள்ளைய கொடு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த இது ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யார் அவன் அப்படின்னா இந்த இடத்துல ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிச்சனால அது என்ன வச்சா அவனுக்கு நீதியா ஆண்டவர் கருதினார். வேற எதுவுமே பண்ணல. அந்த நேரத்துல அவர் பையனை கூட பலி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நான் பயந்து நடக்கணும், அத மாத்திரம் தான் நினைச்சான், உண்மையா நினைச்சான். இவருக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சார். பில்லி கிரஹாம் ஒரு இதுல வாட் இஸ் ஃபெய்த் நான் போட்டு பார்த்தேன். அத்தனை பாஸ்டர் சொல்றத நான் கேட்டிருப்பேன். ஆனா பில்லி கிரஹாம் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. ஏன் தெரியுமா? அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஃபேத், விசுவாசம் ஒரு கமிட்மெண்ட். விசுவாசம் என்னது? ஒரு கமிட்மெண்ட்னா ஒரு உடன்படிக்கை. நீ நல்லவங்களா இருந்தா நான் உங்ககிட்ட நல்லவனா இருப்பேன். அது உடன்படிக்கை கிடையாது.
கல்யாணத்துல உடன்படிக்கை பண்றோம். சுகத்திலும் துக்கத்திலும், வறுமையிலும், எல்லாத்துலயும் நான் உன் கூட இருப்பேன். நீ மோசமா இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். அதுதான் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும். யோபை உத்தமன்னு சொல்ல ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னா, எந்த நேரத்திலயும் இவன் என்ன பண்ண மாட்டான், என்ன விட்டு போக மாட்டான். என்ன நடந்தாலும் இவன் எனக்காக நிற்பான். அதுதான் விசுவாசம். ஏன்னா ஆண்டவருடைய என்ன நடந்தாலும், ஆண்டவர் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் நல்லவர் சொல்ல முடியுமா? அதுதான் விசுவாசம். ஆண்டவர் அந்த காலத்துல எல்லா கடவுள்களுக்கும் பிள்ளைகளை பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆபிரகாம் காலத்துல, அந்த காலத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பையனை எனக்கு பலி கொடுன்னு. இதுவும் ஒரு பயங்கரமான கடவுள்பா. 100 வயசுல எனக்கு குழந்தைய கேட்டு அந்த குழந்தைய எனக்கு கொடுக்குது கேக்குது அப்படின்னு ஒரு சமயம் கூட அவன் யோசிக்கல. ஆபிரகாம் உடனே போய் என்ன பண்றாரு, தான் பிள்ளைய கொடுக்கிறாரு. அததான் ஆண்டவர் நீதியா கருதினார். அவருக்கு நம்ம பைபிள்ல யோசிக்கலாம், அவர் விருத்த சேதனம் பண்ணனால, அவர் நல்லவரா நடந்தனால, அவர் ஆண்டவருக்கு கொடுத்தனால, பலி கொடுத்தனால இல்ல. ஆண்டவர் அவர்கிட்ட நீதிமான் என்று பார்த்த ஒரே ஒரு காரியம், அவர் மேல வைத்த நம்பிக்கை. ஏன் ஆண்டவர் உயிரோட இருக்கிறார், அவர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார், அவரை விட்டு நானு போமாட்டேன், அவர் என் கூட இருப்பார், என்ன போஷிப்பார், என் பிள்ளைகளை பார்ப்பார், கடைசி மூச்சு வரைக்கும் என் கூட இருப்பார், திரும்ப வருவார், நான் அவர் கூட ஆள போறேன். இதுதான் நமக்குள்ள இருக்கிற விசுவாசமா இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் இந்த அசைக்க முடியாத விசுவாசம். நீங்க ஒவ்வொருத்தரும் கோயில்ல வேலை செய்றீங்க, எதுக்காக வேலை செய்றீங்க? எதுக்காக வேலை செய்றீங்க? ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்காக ஏதாவது செய்தா எனக்கு நல்லது. அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். நீங்க செய்யற ஒவ்வொரு ஒரு வசனம் இருக்கு, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாராம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ரிவார்டு கொடுப்பாராம். எதை நினைச்சு நீங்க செய்றீங்க, ஆண்டவருக்காக நான் செய்யறேன், ஆண்டவரை பிரியப்படுத்த செய்யறேன்னு நீங்க நினைச்சு பண்ற ஒவ்வொரு விசுவாசத்தினாலதான் அதை செய்யறீங்க. மத்தவங்களை பிரியப்படுத்தி செய்தீங்கன்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. எந்த இன்டென்ஷனுக்காக செய்றீங்கன்னா, ஆண்டவரை நான் பிரியப்படுத்த செய்யறேன்னு நீங்க நினைச்சு செய்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. யோபை பார்த்து ஆண்டவர் உத்தமன்னு சொன்ன காரணம் இதுதான். காணாத ஒரு கமிட்மெண்ட் பண்ணா ஆண்டவர். ஏன் ஆண்டவர் நல்லவர் அப்படின்றது ஒரு கமிட்மெண்ட். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போது பின்னோக்கிய நான் I have decided to follow Jesus. இதுதான் நம்மளோட கமிட்மெண்ட். பாடுவாங்க, எப்ப பாரு நம்மளுடைய ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். ஏன் இயேசு பின்னாடி துணிந்து போகணும்? ஏன் துணிந்து போகணும்னா லைஃப் நல்லா இருக்கணும் தானே. இயேசுவை தேடி வர்றது நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் தானே. ஆனா போக துணிந்தேன், அந்த பாட்டு தமிழ்ல ரொம்ப அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். நம்ம துணிந்து ஒரு ஸ்டெப். இட்ஸ் a commitment that we take. ஏன்னா இந்த வசனத்தை படிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து. தரிசித்துனா நம்ம ட்ரீமை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம சொப்பனம் காண்றத பத்தி. இந்த இடத்துல தரிசித்துனா நான் பார்த்து நம்பாம, பார்த்து நடவாமல், நான் பார்த்து நடக்காம விசுவாசித்து நடக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட். முதல்ல நம்ம விசுவாசம் கமிட்மெண்ட். என்ன மேல கமிட்மெண்ட்? இயேசுப்பா மேல, அவருடைய கேரக்டர் மேல கமிட்மெண்ட். அடுத்த கமிட்மெண்ட் என்ன? அவருடைய சத்தியம், அவருடைய வசனத்தின் மேல நமக்கு கமிட்மெண்ட்.
அவருடைய வசனம் அத்தனை உண்மைன்றதை நம்ம விசுவாசிக்கணும். அவ்வளவும் நம்பணும். என்னத்த இயேசு கிறிஸ்துனா அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை உண்மை. இத எத்தனை பேர் அவருடைய வார்த்தை அத்தனை உண்மைன்னு விசுவாசிக்கிறீங்க? நீங்க உலக நடப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். எத்தனையோ வருஷ கழிச்சு காலத்துக்கு முன்பாக எழுதின ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு துல்லியமா நடந்துகிட்டே இருக்குது. இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் நம்ம யோசிப்போம். ஒண்ணும் அவ்வளவு அழகா நடந்துகிட்டே வருது. எப்படி இத்தனை வருஷ காலத்துக்கு முன்பாக எழுதின ஒரு புக்கு இவ்வளோ துல்லியமா எழுத முடியும்? அதுதான் அவருடைய வார்த்தை. புக்கு இந்த உலகத்தை ஒரு கதையா எழுதின ஆத்தருக்கு அதோட முடிவு தெரியாதா? இந்த உலகத்தையே அமைச்சு இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் முடிக்கணும் வச்ச ஆத்தருக்கு அதோட முடிவு தெரியாதா? முடிவுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் பாக்குறோம். யோசித்து பாருங்க, எத்தனை பேரு 80s born? 80ல பிறந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. 80 80s ஒரே ஒரு ஆள் தானாப்பா 80s பிறந்தவங்க? ஓகே. எத்தனை பேர் 90s born? 90s கொஞ்சம் நிறைய இருக்கு. 90s born இருக்கு. எத்தனை பேர் 2000 born? 2000 and beyond? அங்கேயும் கொஞ்சம் கை இருக்கு. சரி, கவனிங்க. இந்த 2000ல இருந்து இன்னைக்கு 2025 25 இயர்ஸ்ல எவ்வளோ டிஜிட்டல் சேஞ்சஸ். நீங்க என்கிட்ட நான் 12th படிக்கிறப்ப கேட்டிருந்தீங்கன்னா, டிஜிட்டலைசேஷன் வரும், எல்லாரும் ஜிபே வச்சு பே பண்ணுவாங்க காசை அப்படின்னு சொல்லியிருந்தா எங்களால நம்பியிருக்கவே முடியாது. 97ல இந்த 20 வருஷத்துல இப்ப எப்படி இருக்குன்னா, உலகம் முழுவதும் ஒரே கரன்சி வர நிலைமையில ஆயிடுச்சு. உலகம் முழுவதும் ஒரே கரன்சி வரும், ஒரே ஹெட் வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ஒரு இதை படிச்சுட்டு இருந்தேன். நம்ம அலெக்சா வீட்டுல அலெக்சா வச்சிருக்காங்களாம் ஒருத்தவங்க வீட்டுல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த அலெக்சா என்ன பண்ணுச்சு, அதுல அது அவங்க பேசுறத கேட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுல ஃப்ளோரை மாத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அது பேசும்போது அந்த கம்பெனி பேர் ஏதோ அலெக்சான்னு வந்திருக்கு, இல்ல அதை தப்பா புரிஞ்சுக்கிச்சு. இது அந்த சப்ளையருக்கு போன் பண்ணி அந்த சப்ளையருக்கு லிங்க் அனுப்பி இவங்க அலெக்சா உங்க வீட்டுல ஃப்ளோரை கிளீன் பண்றதுக்கு, ஃப்ளோரை மாத்துறதுக்கு பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புன்னு. இவங்களுக்கு அடுத்த நாள் ஃபுல்லா ஃப்ளோர் போடுறவங்க கிட்ட இருந்து கால்ஸ். ஒரு நிமிஷம் அதறி போயிட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ள 4 சவர்ல பேசினது எப்படி எல்லா சப்ளையருக்கும் போய் அத்தனை பேரும் வீட்டுக்கு கால் பண்றான்னு பயந்து போயிட்டாங்க. கடைசியில இன்ஃபர்மேஷன் அனுப்புனது எங்க? யாரு? வீட்டுல வச்சிருந்த ஒரு மெஷின். நீங்க வீட்டுல 4 செவருக்குள்ள பேசுறத கூட ட்ராக் பண்றதுக்கு வசதிகள் போச்சு. வீட்டுல வசதிகள் போச்சு. இவ்வளவு துல்லியமா பைபிள்ல நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. பைபிள்ல சொன்ன காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம பைபிளை விசுவாசிக்க மாட்டேன்றோம். கேள்வி கேட்கிறோம். ஆண்டவருடைய ஞானத்தை கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, நம்ம பார்த்து நடக்காம விசுவாசித்து நடக்கணும். எதை? ஆண்டவருடைய கேரக்டரையும் அவருடைய வசனத்தையும் நம்ம விசுவாசித்து நடக்கணும். அவர் நல்லவர், அவரை மெய்ப்பரா இருக்கிறார், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. இது நடக்க போகுது. பைபிள்ல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் துல்லியமா நடந்துட்டு இருக்கு. 2 கொரிந்தியர் 4:18 பாருங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள்,
நம்ம பார்க்கிறது எல்லாம் டெம்பரரியா. நம்ம பார்க்கிறது எல்லாம் டெம்பரரியா. காணாத தெய்வமும் ஸ்பிரிச்சுவல்ல நடக்கிறது மாத்திரம்தான் உண்மை. ஸ்பிரிச்சுவலா நடக்கிறது மாத்திரம்தான் உண்மையா. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம், காணாத ஒருத்தர் மேல விசுவாசம் வைக்கணும். இப்ப விசுவாசம் இந்த இடத்துல எவ்வளவு 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 உண்மை, எவ்வளவு வேணும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியம் தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தினாலதான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா விசுவாசத்தின்படி நடக்கிறவன் தான், விசுவாசத்துல நடக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. முடிவு பரியந்தம் காக்கப்படுறவங்க யாரு? faith is a journey. அடுத்தது faith, first faith is a commitment. அடுத்தது faith is a journey. faith ஒரு ஒரு யாத்திரை, பயணம், நம்ம வாழ்க்கை பயணம். நீங்க எப்ப நீங்களும் நானும் இயேசுவை நம்புறேன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு புது துவக்கம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஜேர்னில தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வைக்கணும். faith is a journey. நம்ம ஒரு பயணத்துல தான் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்படி நடக்கணுமா? விசுவாசித்து நடக்கணுமா. இந்த வசனத்தை பாருங்க, நம்ம தரிசித்து நடக்காம, நம்ம பார்த்து நடக்காம விசுவாசித்து நடக்கிறோம். walk by faith. walk by faith. faith. இப்ப walk by faith. நான் இப்ப சதீஷ் கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் சதீஷ் கிட்ட இப்ப எந்திரிச்சு வா சதீஷ் முன்னாடின்னு சொல்றேன் நான். சரியா? சதீஷ் இப்ப ஏஞ்சி முன்னாடி வந்தாருன்னா எந்த டைரக்ஷன்ல வருவாரு? என்ன நோக்கி வருவார். அதே போலதான் நீங்க என்னைக்கு இயேசுவை நம்புறேன் அப்படின்னு நீங்க கமிட் பண்ணிட்டீங்களோ, அதுல இருந்து நம்மளுடைய டைரக்ஷன் மாறிடுச்சு. நம்மளுடைய டைரக்ஷன் மாறிடுச்சு. உலகம் பின்னாடி போயிடுச்சு, இயேசு முன்னாடி வந்துட்டார். இயேசுவை நோக்கி விசுவாசத்துல அவர் சொல்ற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம எடுத்து வைக்கணும். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த வசனம் நல்லா கேட்டுக்கோங்க. விசுவாசிச்சீங்கன்னா நீங்க போயிருவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. யாக்கோபு 2:19 இந்த வசனம் படிங்க. இந்த வசனத்தை பார்த்து நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னன்னா, இவ்வளோ நேரம் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிட்டு யாக்கோபு 2:19 ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார் என்று நம்புகிறாயா? சரியா? நம்புகிறாயா? நல்லது. ஆனால் பிசாசுகள் கூட அதை நம்பி பயந்து நடுங்குகிறன. நம்ம மாத்திரம் ஆண்டவரை நம்பல, பிசாசும் ஆண்டவரை நம்புது. ஆனா பிசாசோட விசுவாசத்துக்கும் நம்மளுடைய விசுவாசத்துக்கும், பிசாசும் ஆண்டவர் தெய்வம் நம்புது, ஆண்டவரை பார்த்து பயந்து நடுங்குது. ஆனா பிசாசு விசுவாசித்து ஆண்டவரோட டைரக்ஷன்ல நடக்கிறது இல்ல, பயந்து நடுங்குது. ஆனா ஆண்டவருடைய டைரக்ஷன்ல, ஆண்டவர் விட்ட வழியில விசுவாசித்து நடக்கிறது. நீங்க நிறைய பேரு, ஆண்டவரே நாங்க உங்களை தானே நம்பணும், எங்களை கைவிட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா விசுவாசிச்சு நம்ம நடக்கலனா, நம்மளுடைய ஜேர்னில தொடர்ந்து போகலனா, நம்ம ஆண்டவரை நோக்கி நம்மளுடைய பயணம் இல்லைன்னா, ஆண்டவர் கிட்ட போறதுக்கு நம்ம பயணம் இல்லைன்னா, பரிசுத்தப்படுற அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கலனா, நம்மளுடைய விசுவாசமும் யாருக்கு ஈக்குவல் தான்? பிசாசோட விசுவாசத்துக்கு ஈக்குவல் ஆயிடும். ஏன்னா ஆண்டவர் இத நல்ல கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நம்ம தரிசித்து நடக்கணும், எல்லாம் ஒண்ணுதான். இப்ப யாக்கோபு 2:14
எனது சகோதர சகோதரிகளே, ஒருவன் விசுவாசம் கொண்டவனாக தன்னை பற்றி இத படிங்க கூறிக்கொண்டு 2:14 அதே போல இந்த வசனத்தையும் படிங்க. 1 யோவான் 5 இல்ல யாக்கோபு 2:26 செயல்கள் அற்ற விசுவாசம் கூட ஆமா. இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லிடலாம். ஆனா அந்த விசுவாசத்தினால நம்ம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலன்னா, அந்த விசுவாசத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலன்னா, நான் பரிசுத்தமாகறதுக்கும் ஆண்டவர் என்ன பாக்குறாருன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எடுத்து வைக்கணும். நான் பொய் சொல்லப்ப பயப்படணும், ஏன்னா ஆண்டவர் பாக்குறாரு. நான் பரிசுத்தம் இல்லாம குலைச்சலா நான் வந்து டிவி பார்க்கும் போது தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது பயப்படணும். அதுதான் விசுவாசத்துல நடக்கிறது. நான் பரிசுத்தமா வாழணும். பிசாசு இதுதான் செய்யல, விசுவாசிச்சு கிரியே செய்யல. அவன் பயப்படுறான், விசுவாசிக்கிறான், ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. நம்ம எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவர் பாக்குறாருன்ற விசுவாசத்துல செய்யலனா அந்த விசுவாசம் செத்து. Faith is a commitment. Faith is a journey by faith. It's a walk by faith. விசுவாசத்துல நடக்கணும். விசுவாசத்துல நடக்கிறதுனா இதுதான். ஆண்டவருக்கு பயத்தோட, ஆண்டவர் மேல பயத்தோடும் பயபக்தியோட நடக்கணும். விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ளணுமா? பயத்தோட நடுக்கத்தோட காத்துக்கொள்ளணுமா? நம்மளுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை எப்படி பயத்தோட நடுக்கத்தோட காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பேசும் போதும் நம்ம செயல்படும் போதும் ஆண்டவர் பார்க்கிறார். இது இல்லாத ஒரு விசுவாசி நம்ம செத்த விசுவாசி தான். மத்தவங்களை பத்தி பேசும் போதும் பொய் சொல்லும் போதும் நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் சபைக்கு வரீங்க, சபைக்கு வந்து வசனத்தை கத்துக்கிறீங்க. சபை வளர்ச்சிக்கு தான் பிரயோஜனமா இருக்கணும். சபைனா நம்ம சபைன்னு யோசிக்காங்க. இது சரீரமாகிய ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய சரீரம். இந்த சபையை கட்டுறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் பிரயோஜனமா இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். சபைய குலைக்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் விசுவாசம் இல்லாம எடுக்கிறீங்க. ஆண்டருடைய சரீரம் நீங்க அதை விசுவாசிக்கல. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை பேசுறதுலயும் நடக்கையிலயும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஒரு பொய் பேசினா கூட பரிசுத்தாவியான உங்களுக்கு உணர்த்தணும். அதுதான் விசுவாசம். ஐயோ ஆண்டவர் பாக்குறாரு, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே, ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டேனே. உங்ககிட்ட கசப்பு இருக்க கூடாது, வைராக்கியம் இருக்க கூடாது. பரிசுத்தம், இயேசுவை போல பரிசுத்தமாகணும். அதுதான் நமக்கு விசுவாசத்துல நடக்கிறது. Faith is a journey, a walk of faith. ஒரு பிரயாணம். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இன்னொன்னு நம்பணும். என்ன நம்பணும்னா, இந்த வசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் நம்ம அடிக்கடி பேசுறதுதான். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். இதான் விசுவாசம். அவர் எப்பயும் இருக்கிறாரு. அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யற காரியங்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும்.
அம்மா சும்மா சொல்றனால இல்ல, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு சொல்றனால இல்ல. இது ஆண்டவருடைய வேத சத்தியம். சத்தியம். நீங்க விசுவாசிக்கணும். இதுதான் விசுவாசத்துல நடக்குது. அதனால செய்றேன். இவங்களுக்காக இல்ல. இவங்க நான் இவங்க செய்தா இவங்க கோச்சிக்கிட்டாங்க, இவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணல. இதெல்லாம் காரியம் கிடையாது. யார்கிட்ட இருந்து பலன் வருது? அவர்கிட்ட இருந்து. உங்க விசுவாசத்துக்கு யார்கிட்ட பாஸ்டர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கலாம். இவங்க மத்தவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லாம இருக்கலாம். யாருமே நமக்கு எதுவுமே பண்ண முடியாது ஆண்டவர் தவிர்த்து. ஆண்டவர் கையில இருந்து நமக்கு நன்மை வரணும். வேற யார் கையில இருந்து நன்மை வராது. இப்ப ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப பிரகாஷ் அவன் தான் முன்னாடி உட்கார்ந்துருக்கான். பிரகாஷ் வந்து எனக்கு ஒரு நல்லது செய்யறான். எனக்கு ஒரு எங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி இதெல்லாம் நாங்க இருக்கிற போது கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சரியா? வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நீங்க நினைக்கிறீங்களா பிரகாஷ் தான் வந்து செய்யறான் அப்படின்ட்டு? ஆண்டவர் பிரகாஷுக்கு அந்த சமயத்தையும் அத வாங்கினா அதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு மனசையும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தனால ஆண்டவர் அந்த பையனை உபயோகப்படுத்தி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தார். அப்கோர்ஸ் அவனுக்கு நான் நன்றியா இருக்கணும். ஆனா அதுக்கு மேல நம்ம யாருக்கு நன்றியா இருக்கணும்? எங்களுக்கு அந்த உதவியை செய்ய வைத்த ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாமே யார்கிட்ட இருந்து வருது? அவருடைய நான் ஒத்தாசி வரும் பர்வதத்துல இருந்து தான் நமக்கு வருது. அதுதான் நம்மளுடைய விசுவாசம். மனுஷர் பின்னாடி ஓடாதீங்க. மனுஷரை பிரியப்படுத்த நடக்காதீங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை வாக் ஆஃப் ஃபெய்த், இதுதான் ஆக்ஷன். உங்க ஃபெய்த்த ஆக்ஷன்ல போடணும். எப்படி அன்பு வந்து ஆக்ஷன்ல காட்டணுமோ, சும்மா வாயில ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லிட்டே இருந்த பிரயோஜனமா? எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும் 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 அப்படின்ட்டு ஒரு கஷ்டம் வந்து ஓடிட்டது கரெக்டா? அது போல நம்மளும் எனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கு, விசுவாசம் ரொம்ப விசுவாசிக்கிற ஆண்டவரை அப்படின்னு விசுவாசத்துக்கு பரிசுத்தமா வாழாம ஆண்டவருக்கு பிரியமா வாழாம நம்ம இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தா பிரயோஜனமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு உடம்புல உயிர் இல்லைன்னா அது செத்தது. அது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எது செய்தாலும் ஆண்டவருக்காக செய்யுங்க. அவர் மேல இருக்கிற விசுவாசத்துக்காக செய்யுங்க. கடைசி மூச்சு வரைக்கும் உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை தான் காத்துக்கொள்ளணும். நீங்க ஒருத்தரும், நானும், எங்க வீட்டாரும், நீங்களும், சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த சபைக்கு வந்துட்டோம். ஆண்டவர் மேல ஒரு ஆண்டவருக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டோம். ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டோம். விசுவாசத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைக்க முடியும். நம்மளுடைய ஆண்டவர் நம்மள நீதிமான் ஆக்குனதே விசுவாசத்தினாலதான். அந்த விசுவாசத்தினால நீங்களும் நானும் பிழைக்கணும்னா விசுவாசத்தை பற்றி கொள்ளணும். எப்ப? கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும். எத்தனை பேரு விசுவாசத்தை பற்றி கொள்ள போறேன், என் கடைசி மூச்சு வரைக்கும் பற்றி கொள்ள போறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க போறோம். எல்லாரும் ஆபகுக் 2:4 இந்த வசனத்தை டெய்லி சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. நல்லவன்னு இங்க போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏசப்பா, நான் விசுவாசத்தினால பிழைக்கணும். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் அடிக்கடி கம்மியாயிடும். ஏன்னா பிசாசு அம்புகளை ஏறி நமக்கு எதிராக ஏத்திக்கிட்டே இருப்போம். நம்ம விசுவாசம் எப்ப வளரும்
அதனாலதான் விசுவாசம் வளரணும்னா 2 தான். இந்த 2 வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். எபேசியர் 2:8. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. விசுவாசம் நான் விசுவாசிச்சேன், நான் ஆண்டவரோட கமிட்மெண்ட் பண்ணேன். தப்பு 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 தப்பு. இது தேவன் கொடுத்த ஈவு. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்னா நமக்கு அவர் ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு கிஃப்ட். மத்தவெல்லாம் நினைச்சா கூட அவனால இயேசு கிறிஸ்துவ நம்ப முடியாது. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள போட்டாதான். என்னோட வாழ்க்கையில அது கரெக்டான எக்ஸாம்பிள். நான் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்தேன். 21 வருஷம் வரைக்கும் ஆண்டவரே நம்பல. ஆண்டவர் இருக்கிறாரு, கோயிலுக்கும் போவேன். ஆண்டவர் உண்மையா இருக்கிறாரு, என்ன பாக்குறாரு, ஆண்டவருக்கு பயப்படணும்ன்ற எண்ணம் இல்ல. ஒரு நாள் ஆண்டவர் என் கண்களை திறந்தார். அன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஈவு, அதுதான் கிரேஸ். God intervened in my life. That day I became a believer. நான் அன்னையில இருந்து தான் ஆண்டவரை நம்ப தொடர்ந்தேன். அன்னைக்குதான் நான் விசுவாசி. ஆண்டவர் என் கண்களை திறந்தார். என் கண்களை திறந்து அவரை விசுவாசிக்க வைத்தார். அவர் போட்ட பிக்சர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற விசுவாசம். அத விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவரும் அவர் தான் இருக்கணும். He is the author and finisher of our faith. விசுவாசத்தை தொடக்கினவர் தான் முடிக்க முடியும். விசுவாசத்தை என்கிட்ட 21 வயசுல எப்ப தொடர்ந்தாரோ அவர் தான் விசுவாசத்தை முடிக்க முடியும். அவரை காத்து கொள்ள வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆண்டவரே, அவர் காலையே பிடிச்சி, ஆண்டவரே என் விசுவாசத்தை கடைசி மூச்சு வரைக்கும் காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இதுதான் உங்களை ஒவ்வொருத்தரோட ஜபமா இருக்கணும். நிறைய பேரு அதையும் இதையும் விசுவாசம்னு சொல்லிடுறாங்க. விசுவாசிச்சினா உனக்கு நடக்கும், விசுவாசிச்சினா உனக்கு புள்ள பிறக்கும், விசுவாசிச்சினா உனக்கு பாஸ் ஆவ. இதெல்லாம் விசுவாசம் கிடையாதுப்பா. ஆண்டவர் எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவரை விசுவாசிப்பேன்றதுதான் விசுவாசம். இதுல நிலைச்சு நிக்கிறவன் தான் விசுவாசி. எனக்கு நல்லதா இருந்தா ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் விசுவாசம். எனக்கு பெஸ்ட் ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் விசுவாசம். ஏன் ஆண்டவர் கிட்ட இருந்து எனக்கு நல்லதுதான் வரும். இதுதான் விசுவாசம். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் நீங்க கம்யூனியன் எடுக்க போறீங்க. நம்ம விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம். இந்த விசுவாசத்தை எப்படி வளர்க்கணும்? சில நேரம் பிசாசு நமக்கு விசுவாசத்தை அப்படியே குறைச்சு விட்டுருவான். விசுவாசம் கேள்வினால வருமா? கேள்வி என்னதுனால வரும்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறனாலும் படிக்கிறனாலும் தான் வரும். இது ரோமர் 10:17. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் விசுவாசம் உங்களுக்குள்ள குன்றி போகுதோ, எப்பெல்லாம் குறைவு போட்டு இருக்குதோ, எனவே நற்செய்தியை கேட்பதன் மூலமாகவே விசுவாசம் பிறக்கிறது. நற்செய்தினா ஆண்டோடைய வார்த்தை. நீங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்க 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 படிக்க 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 விசுவாசம் குறைஞ்சதுன்னா உடனே ஆண்டவரை டவுட் பண்றீங்களா? உடனே பைபிள் எடு, சர்ச்சுக்கு வா, ஆண்டவர் பிள்ளைங்கிட்ட பேசு, ஆண்டவருடைய வசனங்களை பாட்டு, ஆண்டவர் வசனம் நிறைந்த பாடுகளை பாடுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நீர் நல்லவர் 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 நல்லவர். என் வாழ்க்கையில நான் இப்ப கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, என் வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலா நடக்கும் போது, எனக்கு பிடிக்காம கஷ்டம் கொடுக்குற காரியம் நடக்கும் போது நான் உடனே ஒரு வார்த்தை சொல்ல கத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப அப்செட்டிங்கா ஏதாவது என் ஆபீஸ்லயோ என் வீட்லயோ நடக்கும் போது உடனே நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஆண்டவரே நீர் ரொம்ப 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 நல்லவர், நீர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க. முன்னாடி இப்படி நான் சொன்னதே இல்லை. இப்ப ஆண்டவர் என்னை பழக்க வைக்கிறார். உடனே சொல்லுங்க. ஏன்னா விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இத சொன்னா பிசாசு அடுத்த நிமிஷம் ஓடி போயிடுவான். உங்களை எதிர்த்து அவனால எதுவுமே பண்ண முடியாது.
எத்தனை பேரு இன்னைக்கு கேட்டதுபடி உங்க வாழ்க்கையை நடத்த போறீங்க? உங்க விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு ஆண்டவர். உங்க விசுவாசத்துல நீங்க நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நடக்கணும். விசுவாசம் தான் நம்மளை நீதிமானாக்கும். விசுவாசம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் காக்கும். நீ விசுவாசி, உன்னையும் உன் வீட்டாரையும் நான் ரட்சிப்பேன். கடைசி வரைக்கும் நோவா போல காக்கப்படணும்னா ஆண்டோடைய விசுவாசத்துல நம்ம நிலைத்து நிற்கணும். விசுவாசத்தினால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு எந்த பலனும் வரலனாலும் ஆண்டவர் பாக்குறாருன்னு செய்யுங்க. ஆண்டவருக்காக செய்யுங்க. மத்தவங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம பண்றது ஆண்டவருக்காக. அவர் என்னோட விசுவாசத்தை கனம் பண்ணுவார். God honors. கடைசி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் யுவர் ஃபேத் இஸ் அ கமிட்மெண்ட். நீங்க பண்ற ஆண்டவர் கூட உடன்படிக்கை. அடுத்தது ஃபேத் இஸ் அ ஜர்னி. நீங்க வாக் பை ஃபேத் பண்ணணும், விசுவாசத்துல நடக்கணும். மூணாவது விசுவாசம் கிரியையா இருக்கணும். ஃபேத் இஸ் an ஆக்ஷன். கடைசி விசுவாசம் வளரணும். விசுவாசத்துல கடைசி வரைக்கும் நீங்க நிலைத்து நிற்கணும். எல்லாரும்